சந்திக்கக்கூடிய நேரத்தில் சொல்ல வாசிக்கிறாங்களா என்னப்பா நீ என்ன இந்த நரகத்தில் கிடக்கிற சகல நரகத்தில் எங்கே போன என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுவார் நாங்கள் இருந்தோம் ஈடுபடுவதாக இருந்தோம் வீணான காரியத்தில் எது தேவையில்லையோ எது தேவையில்லாத விஷயமோ அதன் பக்கம் நாங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக பள்ளியில பாங்கு கேட்கும் நேரத்தை தொழிலுடைய நேரத்தை தொழுக மாட்டோம். எது தேவையில்லையோ அதை டைமுக்கு நம்ம செஞ்சிருவோம். எது தேவையில்லையோ அதை என்ன செய்வோம், டைமுக்கு நம்ம செஞ்சிருவோம். தஸ்பீஹ் ஓதலாம், ஓத மாட்டோம். அந்த டைம் நம்முடைய கையில் இருக்கக்கூடியது என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய ரிமோட்டினுடைய கை நம்முடைய ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்வது. அந்த ரிமோட்டை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இஸ்மு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எவ்வளவு இஸ்மு தெரியுமா, எவ்வளவு இஸ்மு தெரியுமா. நம்ம வாயில அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என தெரியுமா. நம்முடைய நாவோடு என்ன சொல்லக்கூடியது உரசப்பட்டால் மட்டும்தான் கலிமா மௌத்துடைய நேரத்தில் நாம் நடக்கக்கூடிய சக்கராத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல முடியும். நம்ம கையில ரிமோட்டை வச்சுட்டு என்னெல்லாம் சேனலை மாற்ற முடியுமோ மாற்றி மாற்றி நம்முடைய லைஃபை ஓட்டுனா கபர்ல கிடக்கக்கூடிய நேரத்துல மலக்குகள் வந்து கேட்பாங்க, மன் ரப்புக, ஒருத்தர் அப்படியே இருப்பான், ரிமோட் நினைச்சிருக்கீங்க, என்னுடைய ரப்பு மொபைல் நினைச்சிருக்கீங்க, என்னுடைய ரப்பு உலகம் அப்படி மாறப்பட்டுள்ளது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல முறையில் அதவுகளை ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்களை வீணான காரியத்தின் பக்கம் நாம் செலுத்தினால் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியது. அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு இறைவன் தந்த அருளுடைய குழந்தைகள் நாமும் வழிகட்டு நம்முடைய பிள்ளைகள் வழிகெடுப்பதற்கு காரணம் பெற்றோர்கள். வாப்பா நினைப்பார், மகனை பார்த்தா கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பார். மகனை சொல்லிட்டு பள்ளிக்கு கூட நானும் சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தம் போடுவார். வாப்பா பள்ளிக்கு போவார், வாப்பா பள்ளிக்கு